Hey guys, நம்ம இந்த previous year JAM question solving video seriesல இருக்கோம் and இது வந்து JAM 2024ல கேட்ட question and question என்ன பார்த்தீங்கன்னா the plate tectonic setting of Benioff of variety zone is dash ஓகேவா. ஸோ அவங்க ஒரு plate tectonic setting கொடுத்துருக்காங்க and இந்த type of setting எந்த விதமான plate marginல இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி questions ஆக்சுவலாக நம்ம அந்த 4 ஆப்ஷன்ஸையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா this will be quite helpful for you in studying all the 4 options அண்ட் 4 ஆப்ஷனும் படிச்சீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அதனால் அப்படி சால்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டினென்டல் ட்ரிஃப்ட் ஓகேவா. ஸோ இதுதான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் ஓட ஸ்டெப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும்னா ஒரு சிங்கிள் கான்டினென்டல் பிளேட் அப்படிங்கிறது பிரேக் ஆகி 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மூவிங் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் தான் நடக்கும் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் கான்டினென்டல் ட்ரிஃப்ட். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆஸ் தெர் இஸ் அ புல் அப்பார்ட் action that is moving away from each other அங்க என்ன ஆகும்னா ஒரு ஹார்ஸ்ட் அண்ட் கிராபன் ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. இது என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ் த மூவ்மெண்ட் இஸ் கண்டினியூவிங் இது தொடர்ந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நடுவில் ஒரு ஷாலோ லீனியர் சி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஆஸ் இட் கண்டினியூஸ் இட்ஸ் மூவ்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இது தனி கான்டினென்டல் பிளேட் ஆகும், இது தனி கான்டினென்டல் பிளேட் ஆகும். நடுவில் இது பிரிக்கிறதுக்கான நடுவில் ஒரு ஓஷியானிக் பிளேட் உருவாயிருக்கும். அண்ட் ஓஷியானிக் பிளேட்டுக்கு நடுவுலையும் யூ கேன் சி மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் ஓகேவா. ஸோ இப்படி தான் ஒரு கான்டினென்டல் ரிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு மிட் ஓஷியானிக் ரிட்ஜாக மாறுது. அண்ட் இங்கே நீங்கள் எங்கேயுமே பெனியாஃப் வெராட்டி ஜோன் அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏயும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரைட்டான ஆப்ஷன் கிடையாது. ஸோ 2 ஆப்ஷன் போயிடுச்சு, மீதி 2 தான் இருக்கு. அதில் ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் கான்டினென்டல் மார்ஜின் ஓகேவா. ஸோ வி ஹாவ் 2 டைப்ஸ் ஆஃப் கான்டினென்டல் மார்ஜின். ஒன் இஸ் ஆக்டிவ் கான்டினென்டல் மார்ஜின் அண்ட் அதர் இஸ் த பாசிவ் கான்டினென்டல் மார்ஜின். ஆக்டிவ் கான்டினென்டல் மார்ஜின் அப்படின்னா அந்த கான்டினென்டல் மார்ஜினில் there will be some sort of tectonic activities. எப்படி இருக்கும், ஃபால்ட்டிங்கோ ஃபோல்டிங்கோ சப்டக்ஷனோ சம்திங் will be happening there. அது எப்படி தெரியும் அப்படின்னா there will be no continental shelf, continental slope. ஸோ ஒரு கான்டினென்டல் ஷெல்ஃபுங்கிறது பெருசாக ஃபார்ம் ஆயிருக்காது, கான்டினென்டல் ஸ்லோப்பும் ஃபார்ம் ஆயிருக்காது. கான்டினென்ட் முடிஞ்சோடனே ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே அபைசல் பிளேன் அல்லது ஓஷியானிக் கிரஸ்ட் ஸ்ட்ரைட்டாக தெரியுற மாதிரி இருக்கும். இது வந்து அபைசல் பிளேன்னு சொல்லுவோம் ஓகேவா, ஒரு ஆக்டிவ் கான்டினென்டல் மார்ஜினில். ஸோ இது ஒரு பாசிவ் கான்டினென்டல் மார்ஜின். ஸோ தெர் இஸ் நோ எனி மச் ஆக்ஷன், டெக்டானிக் ஆக்ஷன் அட்லீஸ்ட். ஸோ என்ன ஆகும்னா ஒரு ரிவர் இங்கே டெபாசிட் பண்ண என்ன ஆகும், ரிவர் இந்த பக்கம் வரும். ஸோ செடிமெண்ட் டெபாசிட் பண்ணும். ஸோ தட் வில் ஃபார்ம் அ கான்டினென்டல் ஷெல்ஃப். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் part of the continental margin followed by continental slope ரைட்டா. ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப்ங்கிறது ஃபார்ம் ஆகும், கான்டினென்டல் ஸ்லோப் அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆகும். இதுக்கு அடுத்து கான்டினென்டல் ரைஸ்னு ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் இருக்கும் அண்ட் அதுக்கு அடுத்து தான் அபைசல் பிளேன் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா. அண்ட் இந்த கான்டினென்டல் ஸ்லோப்பில் சப்மரைன் கேன்யான்ஸும் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பற்றி படிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாமே இருக்கிறது ஒரு பாசிவ் கான்டினென்டல் மார்ஜினில். அண்ட் இங்கே உங்களால் எந்த ஒரு பெனியாஃப் ஜோனோ வெராட்டி ஜோனோ பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் சியும் ரைட் ஆன்சர் கிடையாது ரைட்டா. ஸோ பாக்கி இருக்கிறது ஆப்ஷன் பி, தட் இஸ் அ சப்டக்ஷன் ஜோன். ஸோ வாட் இஸ் அ சப்டக்ஷன் ஜோன்? when two different plate collides what happen, high density plate வந்து கீழ் நோக்கி நகரும், லோ டென்சிட்டி லேயர் வந்து அங்கேயே நிற்கும் கரெக்டா. இப்படி ஹை டென்சிட்டி ராக் கீழே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா that will create a friction and differential movement here கரெக்டா. ஸோ எங்கே இந்த ஹை டென்சிட்டி ராக்கும் லோ டென்சிட்டி ராக்கும் அல்லது ஹை டென்சிட்டி பிளேட்டும் லோ டென்சிட்டி பிளேட்டும் மீட் ஆகுதோ அந்த இடத்துல என்ன ஆகுனா டிஃபரன்ஷியல் மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் தட் டிஃபரன்ஷியல் மூவ்மெண்ட் கிரியேட்ஸ் எர்த்குவாக்ஸ். அண்ட் இந்த எர்த்குவாக்ஸ் எவ்வளோ ஆழம் போகலாம் அப்படின்னா அப் டு 670 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா. அண்ட் இந்த ஜோனுக்கு பேர் தான் வெடாட்டி பெனியாஃப் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. ஸோ எங்க இருக்கு வெடாட்டி பெனியாஃப் ஜோன் கேட்டாங்கன்னா எங்க சொல்லுவீங்க அப்படின்னா ஒரு சப்டக்ஷன் ஜோன்ல 2 டிஃபரெண்ட் பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது அந்த ஜோனுக்கு பேர் தான் வெடாட்டி பெனியாஃப் ஜோன் அல்லது பெனியாஃப் வெடாட்டி ஜோன்.